குட் மார்னிங் சார். ரஃபீக் சார். குழந்தைங்களை கிட்னாப் பண்றது இவன் தான். எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பிரஸ்க்கு போட்டோ அனுப்புங்க. ஓகே சார். சார், சிஐ சாரை பார்க்கணும். சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என் பொண்ணு காலேஜ் போகும்போது எவனோ ஒரு ரவுடி கலாட்டா பண்றானா. இனிமே ஒரு குழந்தை சார் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்காரு. நீங்க அப்புறமா வந்து பாருங்க. என் பொண்ணு காலேஜுக்கு போய் ஒரு வாரம் ஆகுதுங்க. வெளியில போகணும்னாலே பயப்படுறா. நீங்க என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? இதே உங்க வீட்டு பொண்ணு கொண்டுனா இவ்வளவு ஈஸியா எடுத்துப்பீங்களா? அது இல்ல சார், நான் என்ன சொல்ல சார் சார் உங்க ப்ராப்ளம் என்ன சார்? சார், நேத்து நான் என்னோட தங்கச்சியை கூட்டிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து அழாதம்மா. ரஃபீக் சார், போய் அந்த பிரச்சனை என்னன்னு பாரு. எஸ் சார். வாங்க போலாம். இதை உடனே பிரிண்ட் பண்ணிருங்க. எந்த இடத்துலமா? அந்த ஜங்ஷன்ல சார். எந்த டைம்க்கு வருவீங்க? சாயங்காலம் 5 மணிக்கு சார். டெய்லி பிரச்சனை பண்றானா? ஆமா சார். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. என்ன சார் இது? பொண்ணை தனியா எப்படி அனுப்புறது? வெங்கட், நீங்க இந்த ரோட் கார்னர்ல போய் நில்லுங்க. சுரேஷ் 10 feet டிஸ்டன்ஸ்ல நில்லுங்க. சார், நீங்க பயப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். பயப்படாதம்மா, போ. நீங்க உள்ள உட்காருங்க. ஓகே சார். ஏய், எனக்காக தானே வெயிட் பண்ற? என்னடி ஒரு வாரமா ஆளே காணோம்? குழந்தைங்களை கிட்னாப் பண்றது இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்றவன் தான் சார். சார், எங்க போயிருந்த? நீ சரியா பாத்தியா? ஆர் யூ ஷூர்? எஸ் சார், கன்ஃபார்மா வந்தா. நீ அங்கே இரு. டோன்ட் மிஸ் ஹிம். நான் கிளம்பிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிக்கலையா? மரியாதையா ஒத்துக்கோ. அம்மா, எனக்கு அந்த கன்னு வேணும். ஏய், சார் 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 வேணும். ஏய் ஏய், அந்த பொண்ணை ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். ஏய், கிட்ட வராத. ஏய், சார், சார் ப்ளீஸ் அந்த பொண்ணை விட்டு. உங்களை நம்புறேன் சார். சார் ஏய், கிட்ட வராத. போ போ. சார், ஏய், போங்க சார். இந்த கொன்னுடுவேன். வாடி, உட்கார்ந்து விட்டுன்னு சொல்றேன். வண்டி எடுடா. ஏய், வேணா சொன்னா கேளு. அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணாத ப்ளீஸ். போட்டுடுவீங்க. வேணாம். ஏய், வேணா சொன்னா கேளு. போலீஸ். ஏய், போடி. சீக்கிரம் போய் ஆட்டோ கூட்டிட்டு வாங்க. வாங்கடா, வந்து புடிங்க. பாத்து. டேய் மச்சான், போலீஸ் எங்களை சுத்து போட்டாங்கடா. சீக்கிரமா வாங்கடா. பண்ணிட்டு இருக்க? குழந்தைகளை கடத்துறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கியா? உன்னெல்லாம் உயிரோட கொளுத்துறோம். இழுத்துட்டு போங்க.
வாடா பரதேசி நாய ஸ்டேஷன்ல போட்டு 30 போட்டாடா சரி போடுவேன் போடா குழந்தைங்க எங்க எங்க வச்சிருக்க சொல்லு எங்கடி வச்சிருக்க குழந்தைங்கள? சொல்லுடா நீ மட்டும் தான் இருக்கியா இல்ல உன் பின்னாடி வேற யாரா இருக்காங்களா சொல்ல போறியா இல்லையா சொல்றா சொல்லு பொறுக்கி நாய சொல்றா உண்மை சொல்லு சொல்லு யார் நீங்க? விருந்தாளி போடி வெளில போ. என்ன சார் விஷயம் ஓகேங்க, போயிட்டு வாங்க. பாத்து. ஐயோ நம்ம குழந்தை குழந்தை என்னாச்சுன்னு எங்கங்க போச்சு? தெரியலையே. சார் இங்க வந்த குழந்தைங்கள என் குழந்தை இல்ல சார். குழந்தை பேரு அனிதா சார். அனிதா. சார் டோட்டலா 12 குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அதுல 2 பேர் இறந்துட்டாங்க. 9 பேரை நம்ம காப்பாத்திட்டோம். அதுல இவங்க குழந்தை மட்டும் மிஸ்ஸிங். திருட்டு நாய இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சுதுடா குழந்தைங்கடா குழந்தைங்க குழந்தை கொண்டுட்டியா அந்த குழந்தைங்க சொல்லு 9 குழந்தை தான் சார் கடத்தினேன். நீங்க கேக்குற குழந்தை எனக்கு தெரியாது சார். சொல்ற பொய்யா சொல்ற உண்மை சொல்லு எங்க இருக்கா சொல்றா கிட்னாப் பண்ணது 12 குழந்தைங்கள அதுல 2 பேர் செத்துட்டாங்க 9 பேர் கடச்சிட்டாங்க அந்த ஒரு குழந்தை என்னாச்சுன்னு சொல்லு நான் மும்பைக்கு மட்டும் தான் சார் குழந்தைகளை சப்ளை பண்றேன். சப்ளை பண்ண எனக்கு காசு கிடைக்கும். கொலை பண்ண என்ன சார் கிடைக்கும்? நான் சொல்றது உண்மைதான் சார். அதுக்காக குழந்தைகளை கடத்தி விக்கிறீங்களாடா சும்மா விட மாட்டேன்டா கொல்ல மாட்டேன் திருட்டு நாய்களா குழந்தைகளை கடத்துறீங்க நீங்க உருப்படுவீங்களாடா உயிரோட புதைச்சிருடா ரவிக் விடு விடு ரவிக் ஹலோ. ஐயோ அனிதா. இங்க பாருமா நம்ம குழந்தை எப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே. ஐயோ குழந்தைங்களோட மர்டர்ஸ்ல எந்த விதமான க்ளூஸும் கிடைக்க மாட்டேங்குது கேஸை எப்படி எங்க இருந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுன்னே தெரியல ஆமா சார், ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ரஃபிக் சார். இந்த ஷூ மார்க்க போட்டோ எடுத்து உடனே ஃபாரன்சிக்கு அனுப்புங்க. ஓகே சார். ரிப்போர்ட்ஸ் ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லுங்க. தேவைப்பட்ட நான் பேசுறேன். சார், என் பேரு ரம்யா. நான் போஸ்ட்மார்ட்டம் டிபார்ட்மெண்ட் டாக்டர் சார். இறந்து போன குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணேன். கண்டிப்பா இந்த குழந்தைய ஒரு டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்ரேஷனை சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஓகே சார். ரஃபிக் சார். சிட்டில எத்தனை சர்ஜிக்கல் ஷாப்ஸ் இருக்கோ அந்த டீடைல்ஸ்ல எனக்கு உடனே சார், ஐ டு இட்.